வணக்கம். சிவன் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் மீன ராசி குரு பெயர்ச்சி பலன்கள் வருகின்ற 8/10/2025 குரு பகவான் பெயர்ச்சி 20/10/2026 வரையில் ஓராண்டு பலன்களாக மீனராசிக்காரர்களுக்கு எண்ணற்ற நற்பலன்களை எப்படியெல்லாம் செய்வார் குரு பகவான் என்பதை பார்ப்பது தான் இந்த பதிவு. மீனராசி ஏழரை சனியின் பிடியில் இருக்கின்ற மீனராசி. ஏழரை சனி என்பது மிகவும் துன்பங்களும் கஷ்டங்களும் உறவு சிக்கல்களையும் வருமான குறைவும் உடல் நலத்தில் பாதிப்பும் தரக்கூடிய ஏழரை சனி. இந்த ஏழரை சனியில் குரு பகவான் மாற்றம் பெற்று ராசிக்கு 5இல் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமருவது ஒரு அதிர்ஷ்டத்தையும் கஷ்டங்களிலிருந்து உங்களை காப்பாற்றி கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு துணையும் குருவால் உங்களுக்கு கிடைக்கும். மீனராசியான உங்களுக்கு குரு பகவான் 5ஆம் இடத்தில் பெயர்ச்சி பெற்று அமர்வது மிகவும் சிறந்தது. நற்பலன்களே உங்களுக்கு நடக்காமல் போனாலும் கெடு பலன்கள் வராமல் தடுப்பார். உங்களுக்கு வருகின்ற எண்ணற்ற கெடு பலன்களையும் தடுத்து நற்பலன்களையும் செய்ய அவர் உங்களுக்கு மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ஏழரை சனி வரும் காலங்களில் எந்த கிரகங்கள் பயிற்சி பெற்று அமர்ந்தாலும் பெரிதளவு வெற்றி கொடுக்காது. ஆனால் குரு என்பவர் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, அவருடைய சொந்த ராசியாக இருந்தாலும் சரி, ஸ்தான பலத்தில் கோட்சார ரீதியாக பயிற்சி பெற்று அமரும் காலங்களில் ராசிக்கு 2, ராசிக்கு 5, ராசிக்கு 7, ராசிக்கு 9, ராசிக்கு 11 இந்த இடங்களில் வரும்போது கெடு பலன்களை குறைத்து நற்பலன்களை அதிகரித்து உங்களுக்கு பொருளாதார உயர்வும் தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகளை தடையில்லாமல் நடத்தி கொடுக்கவும் குரு பகவான் உதவியாக இருப்பார். குருவின் 5ஆம் இடத்தில் இருந்து சில மாதங்கள் வக்ரகதியில் அமருவார். சில மாதங்கள் வக்ரகதியில் அமர்ந்து மீண்டும் உங்களுக்கு 4ஆம் இடத்தினுடைய பாதக பலன்களை தந்ததற்கு பிறகு அவர் வக்ர நிவர்த்தி பெறுவார். இது குரு பகவானுக்கு மட்டுமல்ல, சூரியன், சந்திரன், ராகு, கேதுவை தவிர்த்து மற்ற 5 கிரகங்களுக்கும் சனி, குரு, செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 5 கிரகங்களுக்கும் ஆண்டுதோறும் வக்ரம் பெறுவதும் வக்ர நிவர்த்தி பெறுவதும் நடந்து கொண்டுதான் இருக்கும். அதை நீங்கள் பெருசுப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. நன்மைகள் நடந்து கொண்டு இருக்கும்போது சற்று கெடு பலன்கள், வருமான குறைவு, உடல் நலத்தில் பாதிப்பு இப்படியெல்லாம் வக்ரம் பெறும்போது குருவால் இந்த பலன்கள் கிடைக்கும். இதே குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று ராசிக்கு 5இல் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்து விட்டால் உங்களுக்கு இந்த தடைகள் எதுவும் இல்லாமல் சரளமான பணப்புழுக்கமும் உடல் நலத்தில் ஆரோக்கியமும் இதனால் வரையில் இருந்து வந்த தடை, தாமதம், எதிரிகள், எதிர்ப்புகள், நோய், கடன், பல வகையான பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கட்டாயமாக எடுக்க வைப்பார். அதற்குண்டான பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழிகளை குரு பகவான் காட்டுவார். குரு பகவான் என்பவர் ஒரு கௌரவ கிரகம். குரு கெட்டால் உங்களுக்கு எண்ணற்ற துன்பங்களாகவே இருக்கும். இதே குரு பகவான் நல்ல இடத்திற்கு வந்து அமரும்போது பொருளாதாரத்தில் உயர்வை கொடுப்பார். செய்யும் தொழிலில் சரளமான பணப்புழுக்கத்தை கொடுப்பார். கடனாக கேட்டால் கூட காசு பணம் கிடைக்காத இந்த காலகட்டத்தில் குரு மாறியவுடன் கேட்ட இடத்தில் உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தார் உங்களுக்கு மிகவும் உதவியாக இருப்பார்கள். தடைகள் விலகும், நற்பலன்கள் அதிகரிக்கும். ஆனால் குரு வக்கரத்திலிருந்து
வக்ர நிவர்த்தி பெற்றவுடன் மிகவும் அற்புதமான பலன்களை மீனராசியான நீங்கள் பெறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.